पूर्णमदः पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் நாராயண நாராயண நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். முதல் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சகுண பக்தியை பத்தி பார்த்து முடிச்சாச்சு. நேற்று நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிர்குண பக்தியை பத்தி அக்ஷர உபாசனையை பத்தி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அக்ஷர உபாசனையை பண்ணவங்க யாரு பண்றாங்க அப்படின்னா ஓங்கார உபாசனை இல்லைன்னா சுத்த பிரம்ம உபாசனை. ரெண்டுத்துக்கும் பேர் அக்ஷரம்னு பேர். சுத்த பிரம்மம் வஸ்து, அதுதான் பொருள். அப்ப அந்த வஸ்துவை பாத்தீங்கன்னா அக்ஷரம்னு பேரு, பிரம்மத்துக்கு பேரு அக்ஷரம்னு பேரு. அந்த ஓங்காரத்துக்கு பேரும் பாத்தீங்கன்னா அக்ஷரம்னு பேரு, சப்த பிரம்மம் அப்படின்னு பேரு. அப்ப அக்ஷர உபாசனை அப்படின்னா என்னன்னா நேரடியா பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை சிரவண மனனம் பண்ணி பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறது. அந்த நிதித்தியாசனத்துக்கு போய் தானா அந்த பிரம்ம தியானத்துல நிக்கிறதுக்கு பேர் அக்ஷர உபாசனை அப்படின்னு பேரு. அதுக்கு ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, மாண்டூக்கியத்துல பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. 12 மந்திரங்கள்ல அகார உகார மகாரத்தை பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணி அந்த மகாரத்தையும் தன்னிடத்துல லயம் பண்ணி தானா நிக்கிறதுன்றது அந்த அக்ஷர உபாசனைன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப ஓங்கார உபாசனைக்கு பேரும் அக்ஷர உபாசனை. சிரவண மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல தானா நிக்கிறதுக்கு பேரும் அக்ஷர உபாசனை. அதுக்கு உபாயமா தான் இந்த ஓங்காரம் பாத்தீங்கன்னா உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மா முண்டக்கம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த உபாசனையை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பிரதான சாதனை, இந்த அக்ஷர உபாசனைக்கு பிரதான சாதனை எது அப்படின்னா சிரவணம் மனனம். சிரவண மனனத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிதித்தியாசனம். அப்ப சிரவண மனனத்தை முடிக்காம ஒருத்தர் பாத்தீங்கன்னா அக்ஷர உபாசனைக்கு போக முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நேத்தின்ற மனன பிரக்கிரியா நடந்தாதான் நீங்க எல்லாத்தையும் நெகேட் பண்ணதுக்கு பிறகுதான் நமக்கு மேல சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்க எல்லாத்தையும் அத்தியாசங்கள் எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு ஆரோப்பம் செய்யப்பட்டவைகள் எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த தானா நிக்கிறது சம்பவிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம 30 வருஷம் 40 வருஷம் பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்ணாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துலயே தான் இருக்கும். அப்ப அதனால்தான் ஒரு குருநாதர்கிட்ட போய் சிரவணம் பண்ணணும், அதுக்கப்புறம் மனனத்துக்கு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் கொடுத்தாலும் கூட பாத்தீங்கன்னா நமக்கு சில குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. இந்த அக்ஷர உபாசனைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், மோட்சத்துக்கு நேரடியான காரணம் எது அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்றது நேரடியான சாதனம், சாட்சாத் சாதனம் சொல்றோம். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அதுக்கு சககாரி சாதனங்கள் அப்படின்னு நிறைய தெய்வீக சம்பத்துக்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிறைய குவாலிட்டிஸ் சொல்றோம். இப்ப நம்ம 13வது ஸ்லோகம் 12வது அத்தியாயத்துல 13ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய 8 ஸ்லோகங்கள்ல இந்த தெய்வீக சம்பத்துக்கள்னு சொல்லக்கூடியவை சொல்லப்படுது, வேல்யூஸ். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாம் பாத்தீங்கன்னா உபாசனையினாலையும் கர்மயோகத்தினாலையும் சித்திக்கக்கூடிய தன்மைகள், குவாலிட்டிஸ். அப்ப யாராவது பாத்தீங்கன்னா நான் பக்தி பண்ண மாட்டேன், நான் பகவானுக்காக ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்ண மாட்டேன், ஈஸ்வரனை உபாசிக்க மாட்டேன், நான் நேரடியா பாத்தீங்கன்னா சிரவண மனனத்துக்கு வரேன் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, இம்ப்ரூவ் ஆகாது. நிறைய பேர் வேதாந்தம் படிச்சவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா வேதாந்தம் சொல்லக்கூடிய சாதன சதுஷ்டியம் அவங்கள்ட்ட ஃபுல்ஃபில் ஆயிருக்காரு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்திலையும் சர்வாபேக்ஷாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த சர்வாபேக்ஷாதிகரணத்துல 2 ஸ்லோகங்கள் முக்கியமானது வச்சிருக்காரு.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய தடையா இருக்கிறது அப்டக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்குள்ளார நிறைய இருக்கும். கெட்ட கருமங்கள் இருக்கும், பாப்ப கருமங்கள் இருக்கும். அப்ப அந்த பாப்ப கருமங்கள் நஷ்டமாகாம நீங்க என்ன ஆக முடியாது அப்படின்னா மேல போகவே முடியாது. ஒரு ஸ்மிருதியை வந்து ஆச்சாரியர் கோட் பண்றார். கஷாய பக்தி கருமாணி ஞானம் து பரமாகதிகி. கஷாய பக்தி, கஷாயம் அப்படின்னா நம்மளுடைய நிறைய கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஜத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நிறைய தப்பான கர்மம். நம்ம உட்கார்ந்து கண்ணை மூடி உட்காரலாம் அப்படின்னா காலை பிடிச்சி இழுத்துரும். இன்னொன்னு கிளாஸ்க்கு போலான்னு நினைச்சா காலை பிடிச்சி இழுத்துரும். வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், தலைவலி வரும், வேதனை வரும், இல்லை வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும். நம்ம கண்டினியூஸா ஒரு சாதனையை பண்ண முடியாம இருக்கு அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பாப்ப கர்மம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியணும். இந்த பாப்ப கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கஷாய பக்தி கர்மானி. அதுக்கு பேரு கஷாயம்னு பேரு. பீஜத்துல இருக்கிற நிறைய கருமங்கள் அது எல்லாத்தையும் நாசம் பண்ணணும், பக்குவப்படுத்தணும் அப்படின்னா, எரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கர்மம், நிஷ்காமிய கர்மத்தினால மட்டும்தான் முடியும். அப்ப யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை நான் இது பண்றேன் அப்படின்னா, நிர்குண தியானத்துக்கு போறேன் அப்படின்னா 6th சாப்டர்ல பகவத்கீதையில முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சாதனமா சொல்லியிருக்கு அப்படின்னா நிஷ்காமியம் தான் சாதனையா சொல்லியிருக்கு. நிஷ்காமியத்திலிருந்து எந்த தடைகளும் இல்லாம நம்ம ஆத்ம தியானத்தை பண்ண முடியும். அப்ப நிஷ்காமியமான ஒரு கர்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட சித்தத்துல இருக்கக்கூடிய எல்லா பாப்ப கருமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்துது, நாசப்படுத்துது. ஞானம் து பரமாகதி. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞானம் தான் நம்மளோட கோல். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியம். அப்போ ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம், 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 ஈஸ்வரார்ப்பணம். என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சுவாமி பார்த்துப்பார், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் பிள்ளை, பேர குழந்தை, என்னோட எல்லா விஷயங்களுக்கும் பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். நான் சங்கல்பிக்க மாட்டேன், ஐயோ இந்த குழந்தை நல்லா இருக்குமே, இந்த குழந்தை என் பையனுக்கு நல்லது நடக்கணுமே அப்படின்னு இல்ல, அதெல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு எந்த சங்கல்பம் இல்லாம எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு நீங்க அந்த கர்மங்களை பண்ணும்போது உங்களுடைய பாப்ப கர்மங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா நஷ்டமாயி போகுது. கஷாய கர்மபி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. இந்த கஷாயம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால இந்த கஷாயம் பக்குவமான நிலையில் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தன்னை பத்தின ஞானமானது, அனுபூதியானது உண்டு. சப்த ஞானம் இல்லை, சப்த ஞானத்துக்கு தான் தேவையில்லை. தன்னை பத்தின அனுபவ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எந்த ஒரு மறைப்பும் இல்லாமல் உண்டாகின்றது அப்படின்னு ஆச்சாரியர் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், கர்மயோகம் பண்ணதுக்கு பிறகு பக்தி யோகம் வருது. பக்தி யோகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா மையற்பித மனோபுத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்திக்கு நம்ம எதெல்லாம் சொன்னோமோ அந்த சகுன பக்திய இருக்கிற அபியாசங்கள் எல்லாத்தையும் பண்ணும்போது அபியாச யோகத்தெல்லாம் நம்ம பண்றோம்னு வச்சுங்களா, அப்ப என்ன ஆகும், சமதமாதிகள் வந்து பாத்தீங்கன்னா விருத்தியாகும். இந்த சமதமாதிகள் நல்லா குரோப் ஆகிறதுக்காக பக்தி இல்லாமல் முடியவே முடியாது. உபாசனை அவசியம் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டேயத்துவம் அப்படின்னு பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்ற. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், சாதனான் யத்திர கதிதானி சத்வாரி கதிதானி மனிஷிபிகி. விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்துல சங்கரர் சொல்லும்போது சொல்றார், சாதனானி அத்திர சத்வாரி. இந்த ஆத்ம ஞான விஷயத்துல 4 சாதனங்கள் என்று சொல்கிறார்கள் முனிவர்கள். மனிஷிபிகை அப்படின்னா புத்திசாலிகளா இருக்கிற ரிஷிமார்கள். எதுக்கு 4 சாதனம்? பாடம் கேட்கறதுக்கா? அதெல்லாம் தேவையில்லை. பாடம் கேட்கறது கொஞ்சம் புண்ணியம் இருந்தா போதும், கொஞ்சோண்டு நல்ல தார்மீகமான ஜீவனத்தை நம்ம ஜீவிச்சா போதும், ஒரு அனுகிரகம், ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையா இருந்து பாடம் சொல்லி கொடுத்தா போதும், இதுக்கெல்லாம் புண்ணியம் இருந்தா போதும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை அடையறதுக்கு ஆச்சாரிய சொல்றாரு, ஏசு சத்வேவ சந்நிஷ்டா யதபாவே ந சித்தியதி. 4 சாதனங்கள், விவேகம், வைராக்கியம், சமதமாதிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுத்துவம். இந்த 4 சாதனங்களை சொல்கிறார்கள், சாதன சதுஷ்டயம் அப்படின்னு. இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துக்காக இல்லை, ஞான நிஷ்டைக்காக. எது இருந்தால் ஏசு சத்வேவ சந்நிஷ்டா, எது இருந்தால்
நிஷ்டை கை கூடுமோ, தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுமோ, அக்ஷர உபாசனையில எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுமோ, எது இல்லை என்றால் அக்ஷர உபாசனை சித்திக்காதோ அந்த சாதனங்கள் 4 அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடனே சொல்லுவாங்க, சுவாமி எப்ப பார்த்தாலும் சாமி உபாசனைன்னு பரமஹம்சானந்தா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சாஸ்திரம் சொல்லுது. பிரம்மசூத்திரம்லாம் படிச்சு எல்லாம் தெரியுது. விவேக சுடாமணியில சங்கர் ரொம்ப சிம்பிளா எழுதுறார். சித்தஸ்ய சுத்தையே கர்ம, சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்தையே. நல்லா தெளிவா சொல்றாரு விவேக சுடாமணியில பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்துல சொல்றாரு, நீங்க பண்ற கர்மயோகமா இருக்கட்டும் அதுவும் கர்மம், நீங்க பண்ணக்கூடிய உபாசனையா இருக்கட்டும் அதுவும் மானசம் கர்ம, மனசுனால பண்ணக்கூடிய கர்மம். இந்த வெளியில பண்ணக்கூடிய கர்மயோகமோ அல்லது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய கண்ணு மூடி உட்கார்ந்து பண்ணக்கூடிய உபாசனைகளோ மானச கர்மமோ, இந்த எல்லா கர்மங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா ஞானத்தை அடையிறதுக்கு உபாயம் இல்லை. அப்ப எதுக்கு உபாயம் அப்படின்னா சித்தஸ்ய சுத்தையே. இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா ஒரு இந்த நிஷ்காமிய கர்மயோகம் என்ன பண்ணுது, பாப்ப கர்மங்கள்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணி காமக்ரோதத்துல இருந்து விடுபட வைக்குது. இந்த கண்ணமூடி உட்கார்ந்து உபாசிக்கிற ஈஸ்வரார்ப்பணமா ஈஸ்வரனை தியானம் பண்றது என்ன பண்ணுதுன்னா சமதமாதிகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்ததுக்கு பிறகு விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் 6 குவாலிட்டிஸ். இது எல்லாம் வந்ததுக்கு பிறகு முமுட்சுத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே தக 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 ஏறியும். இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டா போதும்ன்ற எண்ணம் நமக்கு வரும். சாதன சதுஷ்டயம் நமக்கு கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மந்த முமுட்சுத்துவம் இருக்கு. இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்ன்ற எண்ணம் நமக்கு தீவிரம் தன்மையை அடையாம இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சாதகர் என்ன பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமான கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணமான உபாசனைகளையும் நல்லா பண்ணணும். ஏன் அப்படின்னா சித்த சுத்தி அப்பதான் உண்டாகும். அப்ப சித்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் கர்மங்கள் தேவைப்படுது, உபாசனைகள் தேவைப்படுது. ரொம்ப சூக்ஷ்ம தன்மையா அடைஞ்சாதான் இந்த சித்தம் அந்த நிர்குண நிராகாரத்தை பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தினால விஷயம் பண்ண முடியும், அதை தியானிக்க முடியும். அதுக்காக உபாசனை, சகுண உபாசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா வஸ்து எப்ப கிடைக்கும் சாமி, அந்த பிரம்மத்தை எப்படி அறிய முடியும் அப்படின்னா வஸ்து சித்திர் விசாரேன். வஸ்து பாத்தீங்கன்னா எப்படி சித்திக்கும் அப்படின்னா விசாரத்தினாலதான் சித்திக்கும். ந கிஞ்சித்து கர்ம கோட்டிபி. நீங்க பாத்தீங்கன்னா வேற எதனாலையும் பாத்தீங்கன்னா 100கணக்கான கோடி ஜென்மங்கள் பண்ணாலும் இந்த விசாரம் இல்லாம உபாசனை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் நடக்காது. நிறைய பேர் உபாசனை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் நடக்காது. சில பேர் கர்மயோகமே லைஃப் லாங் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கும் முடியாது. அப்ப இதையெல்லாம் ஸ்டெப்ஸா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா யாரு போறாங்களோ அவங்களுக்கு இந்த அப்ப என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணணும், உபாசனைய பண்ணணும், இந்த அதுக்கப்புறம் தத்துவ விசாரத்துக்கு வரணும். இந்த தத்துவ விசாரம் என்ன பண்ணும்னா நல்லா உங்களுக்கு ராயலா கொண்டுட்டு போய் மோட்சத்தை அடையப்படணும். அதனால பாத்தீங்கன்னா இதுல ஆச்சாரியர் சொல்றாரு, சாதனங்கள்ல எது சுவாமி பெஸ்ட் சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா என்ன பண்றார், ஒரு சாதன சதுஷ்டயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது 31வது ஸ்லோகம் விவேகச்சுதாமணி அதுல சொல்றார், மோக்ஷ சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். மோட்சத்தை அனுஷ்டானம் பண்றதுல பாத்தீங்கன்னா நிறைய சாதனங்கள் இருக்கு சுவாமி. நான் இப்ப என்ன பண்றது சுவாமி அப்படின்னா இந்த பக்தி மாதிரி ஒரு அற்புதமான மருந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இல்லை. பக்தி தான் உங்களுக்கு எல்லா ஞானத்துக்கான எல்லா குவாலிட்டிஸையும் கொடுக்கும். நல்லா உட்கார்ந்து ஈஸ்வரனை தியானம் பண்ற பக்தி தான் பாத்தீங்கன்னா கொடுக்கும். அது எப்படி பண்ணணும், நம்ம கடைசியில இருக்கிற அத்தியாயங்கள் எல்லாத்துலயும் பார்த்துருக்கோம். அனன்ய பக்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். பக்தியா லப்யஸ்துவனன்யா அப்படின்னு பக்தியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. நல்லா அனன்ய பக்தி பண்ணணும். நானும் அவனும் வேறில்லை, நானும் அவனும் வேறில்லை, அவன்தான் இருக்கான், நான் இல்லை அப்படின்னு நம்ம பண்றோமே அந்த பக்தி அனன்ய பக்தி. அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா சொஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரித்யபிதீயதே. பகவான் தான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார், அவரை பிடிக்கிறதுக்காக தான் அவருக்கு ஒரு நாம ரூபத்தை கொடுத்து நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு. நான் வெளியில எந்த நாம ரூபத்தை கொடுத்துருக்கணும், அவருக்கு வாஸ்தவத்துல நாம ரூபம் இல்லை, அவர் தான் என்னிடத்துல அகமாத்மா குடாகேஷகன்னு சொன்ன மாதிரி என்னிடத்துல ஆத்மாவா இருக்காருன்னு அபின்ன பக்தி.
அனன்ய பக்தி பண்ணினீங்க அப்படின்னா அதுதாங்க சுவாமி வாஸ்தவத்துல பக்தின்னு பேர். சதா காலமும் அனுசந்தானம் பண்றது. பாடத்தை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்புரணமா பகவான் இருக்கார், பகவான் ஸ்புரணமா இருக்கார் அப்படின்னு திரும்ப 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 அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, தொடர் சிந்தனை பண்றோம்னா அதுதான் பக்தி. அந்த பக்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா குவாலிட்டிஸையும், இப்ப 13வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லக்கூடிய எல்லா குவாலிட்டிஸையும் கொடுத்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்குண உபாசனைக்கு தேவையான சககாரி சாதனங்கள் 13ல இருந்து ஆரம்பிக்க போகுது. 13வது ஸ்லோகம் வந்துருக்கு. 13வது ஸ்லோகத்துல 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறோம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுக க்ஷமீ சமதுக்க சுகஹ க்ஷமீ சுகஹ சொல்லணும் ஃபுல்லா. அத்வேஷ்டா சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் இல்லாமல் இருத்தல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா விராட் உபாசனையை பண்ண ஆரம்பிச்சாதான் இது கிடைக்கும். விராட் உபாசனை என்னது? நல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேதம் இல்லை, ஈஸ்வரன் தான் இருக்கார். நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீசெண்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாம் இதான் பண்ணிடுவோம். ஒண்ணுமே இல்லாம நமக்கு எதிராக இருக்கிறவங்க, சரியா கல்ச்சர் இல்லாம நிறைய பேர் நம்மளை சுத்தி வருவாங்க, எல்லாம் கேட்பாங்க. நம்ம அந்த இடத்துலயும் இதுவும் பகவான் தான், இதுவும் பகவான் தான், கற்பம்பூச்சியாவும் பகவான் தான் இருக்காரு. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது கற்பம்பூச்சி பார்த்தா, ஆனாலும் பகவான் தான் கற்பம்பூச்சி ரூபத்துல இருக்காரு. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, பல்லி பிடிக்க மாட்டேங்குது. பல்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது விஷம் அது ஏதாவது இது போட்டுருமோ, நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல எல்லாம் விழுந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. ஆனால் அந்த ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார். எல்லா ரூபத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விராட் உபாசனையை ஒருத்தன் பண்ண 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 என்ன வந்துடும் அப்படின்னா துவேஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடும். எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய துவேஷம் போயிடும். அப்ப குவாலிட்டியில நம்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வேஷ்டா சர்வபூதானா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் துவேஷம் இல்லாமல் இருத்தல். அதுக்கப்புறம் மைத்ரக, மைத்ரக அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க புண்ணியாத்மாக்கள் இருக்காங்க, நல்ல காரியம் பண்றவங்க, சுகிகள் இருக்காங்க. அந்த சுகமா தர்மிகளா இருக்கக்கூடிய சுக சுரூபத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் கருணா, நம்ம யாரெல்லாம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணா பண்றது. நிறைய குரங்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் நிறைய புள்ளத்தாச்சிக்காரியா நிறைய குரங்கு இருக்கு, நிறைய கை குழந்தைக்காரியா நிறைய குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்தோட சாமி அப்படின்னு இருக்கும். அது பார்த்தாவே தெரியும். உள்ள பால் கொடுக்கணும், குழந்தைங்களுக்குலாம் பால் கொடுக்கணும், எல்லாம் கை குழந்தையா இருக்கு. அது வந்து ஒரு நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா சாமி கொடுப்பாரு அப்படின்னு அந்த அம்மாக்கள்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா குரங்கு அம்மாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்தோட உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி சாமி முகத்தை பார்த்து அப்படி உட்காந்து. நானும் எனக்கு எடுத்து வச்சிருந்த மாம்பழத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிடணும் எடுத்து வச்சு ஆப்பிள் நல்ல ஆப்பிள் அப்படின்னு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, பாவம் நம்மளை நம்பி வந்துட்டு இல்லை. அப்ப குரங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஆப்பிள், இதை எடுத்து நமக்காக வச்சுக்கலாம், நல்ல மாம்பழம், இது வந்து அல்போன்சா, இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுமா அப்படின்னு. ஐயோ பாவமாச்சு, நம்மளை நம்பி வந்துருக்குல்ல அப்படின்னு எடுத்து கொடுப்போம். பகவானுக்கு நெய்வேத்தியமாவது நேற்று நிறைய மாம்பழம் ஆப்பிள் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு காலையில வந்து நெய்வேத்தியத்துக்காக சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணருக்கு போகணும் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் பூத்தநாராயணருக்கு கொடுக்கலாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளத்தாட்சியா இருக்கிற பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கை குழந்தைக்காரியா இருக்கிற குரங்குகள் கொடுக்கலாமா அப்படின்னு நான் நினைச்சேன். பூத்தநாராயணர் வந்து அச்சலமா வந்து பாத்தீங்கன்னா சிலையா உட்கார்ந்து இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணரா வந்து பாத்தீங்கன்னா குரங்கெல்லாம் வந்திருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா சல பூத்தநாராயணருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு எடுத்து என்ன பண்ணியாச்சுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கொடுத்தோட ஒவ்வொன்றும் இவ்வளவு பெரிய மாம்பழத்தையும் இவ்வளவு ஆப்பிளையும் எடுத்து வச்சு சாப்பிடுறது, சந்தோஷமா சாப்பிடுது. அந்த ஏக்கம்லாம் விட்டு போச்சு. இப்ப யார் சாப்பிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி சாப்பிட்டார். உள்ள இருக்கிற சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டார். அப்போ எனக்கு நான் சாப்பிட்டா என்ன, அந்த குரங்கு சாப்பிட்டா என்ன, பூத்தநாராயணருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணா என்ன, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சலமா இருக்கக்கூடிய அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜீவராசிகள் சாப்பிட்டா என்ன. அப்போ வந்து மன திருப்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துடும். அப்போ கருணையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் கருணையை வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். துக்கித்தானாம் கருணை. அப்ப ஜீவராசிகள்கிட்ட வெறுப்பு இல்லாம இருக்கணும்,
எல்லா ஜீவராசிகளோட புண்ணியாத்மா நல்ல சுக்கிகளா இருக்கிறவங்க மைத்திரபாவம் மித்திரபாவம் பண்ணணும், நண்பனா இருக்கணும். அதுக்கப்புறம் துக்கப்படுறவங்க இடத்துல கருணைய பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோடது 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 நம்ம சொல்றோமே மமக்காரம், அந்த மமக்காரம் தான் பிரச்சனை எல்லா இடத்துலயும். என்னோடது 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 அப்படின்னு அந்த மமக்காரத்தை விட்டுறணும், மனசுக்குள்ள நல்லா கொண்டு வரணும் உபாசனையில. இது எல்லாம் விராட்டோடது. இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் விராட் பகவானோடது, ஈஸ்வரனோடது. எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே சூயதே அந்தர் பகிஷ்ட வியாபிய நாராயண ஸ்திதக, உள்ளையும் வெளியிலையும் வியாபிச்சு எல்லாம் அவனோடது. இந்த மொத்த தனமும் பகவானோடது, என்னோடது இல்லை. என் தேகம் கூட என்னோடது இல்லை அப்படின்னு நல்லா சாஸ்திரம் படிக்க படிக்க தெரிஞ்சுக்கணும். என்னோடதுன்னு இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு எம்மம் கூட என்னோடது இல்லை அப்படின்னு சாஸ்திரத்தை படிச்சு புரிஞ்சு 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 நல்ல மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்ண 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 தெரிஞ்சிடும். என்னோடது எதுவுமே இல்லை, வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போறது அப்படின்னு புரிஞ்சு என்னன்னா மமக்காரத்தை பாத்தீங்கன்னா விட்டுறணும். பகவான் கொடுத்தார். குழந்தை எப்போ வந்துச்சு? குழந்தை திடீர்னு வந்துச்சு. யார் கொடுத்தா? பகவான் கொடுத்தார். என் தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா பிறந்த இப்ப பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டில போயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்தாங்க போனாங்க, நானும் வரேன் போறேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா யாரும் யாரோடதும் இல்லை. பிறந்ததுக்கு பிறகு குழந்தை, பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரோட குழந்தையும் தெரியல. இறந்த பிறகு அவங்க எங்க போவாங்கன்னு தெரியல. நம்ம எங்க பிறந்தோம் எங்க போறோம் தெரியல. இதுல எங்க மமக்காரம், என்னோட குழந்தை என்னோட பேரன் என்னோட வஸ்துக்கள் அப்படின்னு யாரையும் உறவு கொள்ளாம இருக்கிறது எல்லாம் டெம்பரவரி ஓனர்ஷிப் கொடுத்துருக்கு. அதனால மமக்காரத்தை விட்டுட்டு இருக்கிறது எல்லாம் பகவானோட. அதுக்கப்புறம் நிரகங்காரக, நான் பண்றேன்னு சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பண்ணல, 3 குணங்கள் செய்கின்றன. குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்துவான சஜ்ஜதி பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. 3:27 28 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா காரியங்களும் குணங்கள் பண்ணுகின்றன. ஈஸ்வரனுக்கு ஆதாரமா வச்சுக்கிட்டு அவனுக்கு விருப்பப்படி இந்த குணங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுகின்றன. மாயாதான் எல்லாத்தையும் பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் செய்யலன்னு அகங்காரத்தை விட்டு இருக்கிறது, நிரகங்காரா. அதுக்கப்புறம் எது வந்தாலும் சுகமோ துக்கமோ எது வந்தாலும் அதை ஆப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சுகம் வரும் போயிடும், துக்கமும் வரும் போயிடும். நேற்று இருந்த பல்வலி போயிடுச்சு, முந்தா நேற்று வந்த தலைவலி போயிடுச்சு, எல்லாம் வரும் போகும். ஒரு காலத்துல என்ன ஆகும்? இந்த சரீரமும் போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா போறதா இருக்கிறது நான் பார்ப்பவன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சுகத்திலையும் துக்கத்திலையும் இது எனக்கு சம்பவிக்கவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சமபாவனையில இருக்கிறது. மொத்தம் பாத்தீங்கன்னா இது 6 குவாலிட்டி சொல்லி 7வது அவனு சொல்ற எல்லாத்திலையும் பொறுமையா இருக்கு. எதை அச்சீவ் பண்றதா இருந்தாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமானது பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லாதவன் அடைய முடியாது எதையும். அதனால உடனே இன்னைக்கு ஆயிடும் அப்படின்னா பகவத்கீதையே இன்னொரு 100-150 கிளாஸ் போகும். பொறுமையா தான் இருக்கணும். ஒரு ஞானம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது இல்ல. 10 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிடணும். 10 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சாலும் 4 மணி நேரம் ஆகுது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம், டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம். ப்ராசஸ் இருக்குல்ல. 10 மாசம் குழந்தை பிறக்கணும்னா அம்மா வயிற்றுல 10 மாசம் இருக்கணும். அப்பதான் பிறந்த முழு பிரசவம் ஆகும், இல்லைன்னா குறை பிரசவம் ஆயிடும். அப்ப எல்லா காரியங்களுக்கும் விதைய போடுறோம் அப்படின்னா அதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு அது செடியாய் மரமாயி பூத்து கனியாய் காயாயி கனியாயி நம்ம கைக்கு வரணும். எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோட குருநாதர்கள். ஒரு காலத்துல அவதியா இருந்தேன். இன்னைக்கு அடைஞ்சிடலாம் நாளைக்கு அடைஞ்சிடலான்னு டைம் போட்டுக்கிட்டு, இப்பெல்லாம் அது ப்ராசஸ்ல போனா மட்டும் போதும். அந்த ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது மெதுவா அது பலனை பாத்தீங்கன்னா கொடுத்துரும். அப்ப அத்வைத சுத்தி உண்டாகல, எனக்கு இது இல்லையேன்னு குதிக்காம ப்ராசஸ்ல மட்டும் இருக்கணும், பொறுமையா இருக்கணும், க்ஷமி. அப்ப இந்த சாதனையில இருக்கிறவன் ரொம்ப பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். சொல்லியாச்சு. மொத்தம் பாத்தீங்கன்னா 7 குவாலிட்டிஸ் இந்த ஸ்லோகம். அதுக்கப்புறம் 14 சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்பிதமனோ புத்திஹி யோ மத்பக்தः சமே ப்ரியः. எல்லாமே பாத்தீங்கன்னா சகுணத்துல நம்ம எல்லாத்தையும் எப்படி பண்ணிருப்போமோ அதே தான் நிர்குணத்துக்கு வந்துடுது.
சகுனத்தான் வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்தி பண்ணும்போது இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். எங்கேயோ வானத்துல இருந்து வராது. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் வந்தார், ஜெயக்குமார்னு ஒருத்தர், நல்ல சிரத்தாளு, நல்ல சிரத்தையா இருக்கிறவர். அவர் சொன்னார், எப்ப பார்த்தாலும் வந்தா ஒரே புலம்பல் தான். சாமி எனக்கு அந்த தகுதி வரமாட்டேங்குது சாமி, எனக்கு தகுதி வரமாட்டேங்குது சாமி. வானத்துல இருந்தா வரும் தகுதியை வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலேயாவது தகுதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து வந்திருக்கா? எந்த தகுதியா இருந்தாலும் நீங்க பாடிக்காக ஒர்க் அவுட் பண்ணணும், கிரவுண்ட்ல சுத்தணும், எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், பாடிக்கு வேணும்னா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா என்ட்ரன்ஸுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றாங்க. டிஎன்பிசியில எழுதணும்னா ஒர்க் அவுட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் பண்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்கான தகுதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வானத்துல இருந்து பகவான் திடீர்னு கொடுத்துருவாரு அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. நம்ம எல்லாத்தையும் முயற்சி பண்ணி தான் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிர்குணத்துல நிக்கணும் அப்படின்னா முதல்ல சகுனத்துல நின்னு அபியாசம் பண்ணிருக்கோம். ஆச்சாரியர் சொல்றாரு, சந்துஷ்டக சததம். ஆரம்பத்தில இருந்தே நிர்குணத்துக்கு போகும்போது சதா காலமும் சந்தோஷமா இருக்கிறது. சதா காலமும் சந்தோஷம்னு அர்த்தம், போதும் போதும் போதும், பகவான் கொடுத்தது போதும் அப்படின்னு இருக்கிறதுலயே பெஸ்ட் சந்தோஷத்துக்கு மருந்து எது அப்படின்னா போதும்ன்ற எண்ணம், அலம்புத்தின்னு சொல்றோம். அதை வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணிருப்போம், கல்டிவேட் பண்ணிருப்போமா? பிரசாத புத்தி நான் சொல்லியிருக்கேன்ல, எது கிடைச்சாலும் பகவானோட பிரசாதம், எது கிடைச்சாலும் பகவான் பிரசாதம், பகவான் பிரசாதம், பகவான் பிரசாதம், எதா இருந்தாலும் பகவான் பிரசாதம் அப்படின்னு ஒருத்தன் கர்மயோகம் பண்ணும் போதே ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்ப அவனுக்கு நிர்குணத்துக்கு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த தேகத்துக்கு எது சம்பவிச்சாலும் என்ன பண்ணுவான், எந்த லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சதா திருப்தியோட போதும், சாமி கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு பரம திருப்தியோட இருப்பான். சததம் சந்துஷ்டா, நித்தியமா சந்தோஷத்தோட இருக்கிறவன் 8வது குவாலிட்டி. அது மட்டும் இல்ல, யோகியா இருக்கணும். யோகியா இருக்கணும்னா நீங்க சகுன பக்தியில யோகியா இருந்திருந்தாதான் நிர்குண பக்திக்கு வரும்போது ஏகாகிர சித்தத்தோட இருக்கணும். யோகினா என்ன அர்த்தம்? ஏகாகிர சித்தம். ஏகாகிர சித்தம் எப்ப கிடைக்கும்? நிர்குண சகுன பக்தியை பண்ணி 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 சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். 70% மேல இருக்கிற சத்துவ குணம் ஆச்சுனாதான் அது ஏகாகிர பூமின்னு பேரு. அப்போ ஒருத்தர் யோகியா இருக்கணும் அப்படின்னா சதா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு முன்னாடியே அபியாசம் பண்ணிருக்கிறது, யோகியா இருக்கிறது. அதுக்கப்புறம் யதாத்மா. யதாத்மானா இந்திரியங்களையும் மனதையும் என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது யதாத்மா. யதாத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா 9வது குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகியும் வந்து பாத்தீங்கன்னா யோகி விட்டுருக்குமோ இருக்க வந்தாச்சு. அப்ப யோகி திருட நிச்சயா. திருட நிச்சயம்னா என்ன அர்த்தம்? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, சிரவணம் பண்ணியாச்சு, மனனமும் பண்ணியாச்சு, நல்லா அனலைஸ் பண்ணியாச்சு. அப்ப மனசுக்குள்ளார தெளிவு வந்துடணும். என்ன, சிரவண மனனத்தினால நல்லா தெளிவு வரும். சுவாமி இன்னும் வரலையே, அப்ப இன்னும் சிரவண மனனம் பத்தல, எனக்கு இன்னும் வந்து திருட நிச்சயம் வரலையே அப்படின்னா சஞ்சலமா மனசுல இருக்கீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு நல்ல ஓங்கார ஜபத்தை பண்ண 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 மெதுவா மனசு வெளிமுகமா இருக்கிறது அந்தர்முகமாகும். கூடவே வேதாந்தத்தை கேட்க 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 மெதுவா அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தீர்க்க காலம் இந்த சாஸ்திர அபியாசத்தை பண்ண 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 மனசுக்குள்ளார ஒரு விசித்திரமான ஒரு தாட் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பொய் தான். என்ன பாக்குறது எல்லாத்தையும் இப்ப நான் பாக்குறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பொய்யாதான் தெரியுது. தோற்றம் மாத்திரமா சினிமா பாக்குற மாதிரி நான் இப்ப பாக்குறேன், மனநத்தோட பலம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு நடந்தாலும் இந்த உலகத்துக்கு நடந்தாலும் எது நடந்தாலும் சினிமா போகுது. அப்ப யாரு சத்தியம் அப்படின்னா பார்ப்பவன் சத்தியம், பார்க்கின்ற வஸ்துக்கள் எல்லாம் பொய். அப்ப திரஷ்டான்றது யாரு அப்படின்னா உள்ள நான் தான், பகவான் தான் சொல்றாரு. பகவான் தான் உள்ள வந்து திரஷ்டாவா இருக்கார். அப்ப பகவான் மட்டும் தான் சத்தியம். பகவானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த மொத்த ஜீவ ஜெகத்தும் வெறும் பொய்யானது அப்படின்ற நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்தினால ஒருத்தனுக்கு வந்தோம். அதை வச்சுதான் நிதித்தியாசனம் போறான். அப்ப திருட நிச்சயா. அது மட்டும் இல்ல, மையர்ப்பித மனோபுத்தி. அடுத்த குவாலிட்டி சொல்லுது, 12வது குவாலிட்டி. பகவான் இடத்திலேயே சகுனத்துல நீங்க வந்து பகவான் இடத்திலேயே சிந்தனை பண்ணி 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 அபியாசம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் இப்ப சொல்றேன்ல, சதா காலமும் ஓங்காரத்தையே சொல்லி 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 சொல்லி
நல்ல அபியாசம், ஏக்க தாட்டுல நிக்கிற ஏக்க தத்துவ அபியாசம் நமக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, சஞ்சலம் இல்லாத மனசு வந்துருந்துச்சுன்னா, புத்தியிலையும் பாத்தீங்கன்னா பகவான் அடையணும்னு சகுன தியானத்துல நமக்கு நல்ல நிஷ்டை இருந்துச்சுன்னா, அப்ப நிர்குணத்துக்கு வரும்போது வேதாந்தம் படிக்கும் போது தெரிஞ்சிடும், பகவான் பாத்தீங்கன்னா இந்த நாமரூபம் இல்ல, பகவான் நிர்குணமா என்னிடத்துல ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அந்த நிர்குண ஆத்மால நம்மளால என்ன பண்ண முடியும், மனசையும் புத்தியையும் நிப்பாட்ட முடியும், நிறுத்த முடியும். அப்ப பகவானிடத்திலேயே சகுணத்துல பண்ணவன் நிர்குணத்திலேயே பாத்தீங்கன்னா புத்தியையும் மனதையும் அர்ப்பணம் செய்தவன் அப்படின்னு பேரு, மைய அர்ப்பித்த மனோபுத்தி. இதுக்கப்புறம் மத்பக்த யோ மத்பக்தக, இந்த விதமா எந்த பக்தன் இருக்கானோ, ரமண பகவான் பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரன் ஒரு பேர் தான் கேட்டாராங்க, அவர் பார்க்கவே இல்லையா, பார்க்காம பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து கிளம்பி வந்துட்டாரு. அப்படியே என்னன்னு கூட தெரியாது இந்த பையனுக்கு. அருணாச்சலம் அப்ப முந்திர ஜென்மத்துல எவ்வளவு தீவிர பக்தனா இருந்திருப்பாரு, யோசிப்பாரு இவ்வளவு தீவிர பக்தனா இருந்திருப்பாரு. தட்சிணாமூர்த்தி சுவாமின்றவரோட கதையை எடுத்து கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்பா அம்மாவோட பிரார்த்தனைக்காக பாத்தீங்கன்னா அவர் பிறக்கிற அருணாச்சலேஸ்வரருக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, பகவானே குழந்தை பிறக்கணும், பகவானே குழந்தைய வர. அவர் முந்தின ஜென்மங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன பக்தி பண்ணாருன்னு தெரியல, வந்தோனே ஞானியா வர்றாரு அவர். அப்ப நிறைய பக்தி, சகுன பக்தி, யாரெல்லாம் சகுன பக்தியில நிஷ்டை உடையவங்களா இருந்தாங்களோ அவங்கதான் பாத்தீங்கன்னா முக்தர்கள் ஆகிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா புத்தி மனசு எல்லாத்துலயும் பகவான் ஆகணும், நிறைஞ்சு போகணும், பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும். அப்படிப்பட்ட பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். இன்னும் நமக்கு புரியல, வேதாந்தம் இப்ப 13வது சாப்டர்ல இருந்து வரப்போகுது. இது எல்லாம் பொய், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாயைக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் சத்தியம் இல்லை. திரும்ப 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 மனசுக்குள்ளார நல்லா கொண்டுட்டு வரணும். இது எதுவுமே சத்தியம் இல்லை, பொய்யாவது நடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த சின்ன பொண்ணு பகவத்கீதையை சொல்ற பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சொல்லுது, அவன் இன்டர்வியூ கேட்கறா எப்படி நல்லவன் ஆகுறது, அந்த பொண்ணு சொல்லுது நடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. ஃபேக்காவது பாத்தீங்கன்னா தன்னை நல்லவன் நினைச்சுக்கோ. நாங்க எங்க ஆச்சாரியார்கள்லாம் சொல்லுவாங்க, அதான் நம்ம உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்றது நமக்கு உண்மையா தெரியலனா கூட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆமா, நான் பாக்குறதெல்லாம் பொய், நான் தான் சத்தியம், பாக்குறவன் தான் சத்தியம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு டைம்ல என்ன ஆயிடும், உண்மையாயிடும். அதனால பாத்தீங்கன்னா யாரு பகவானே சத்தியம், பகவானுக்கு கண்ணியமா இருக்கிறது எல்லாம் பொய்ன்னு நினைக்கிறானோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். சொல்லியாச்சு. மொத்தம் 13 குவாலிட்டிஸ் இதுல சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 15வது ஸ்லோகம். யஸ்மானோ த்விஜதே லோகாஹ லோகானோ த்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹி முக்தோ யஹ சசமே ப்ரியஹ. யஸ்மானோ த்விஜதே லோகாஹ, யஸ்மாத் அப்படின்னா எவனிடமிருந்து, லோகமானது, ந உத்விஜதே, நோத்விஜதேன ந உத்விஜதே, கலக்கத்தையோ துக்கத்தையோ துன்பத்தையோ வருத்தத்தையோ அடைவதில்லையோ. இந்த உலகத்துல ஒருத்தரை கூட நம்ம பாத்தீங்கன்னா பாதிச்சிடக்கூடாது, யாரையும் பாதிக்கக்கூடாது. நான் பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியாரா இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி மோசமான ஒரு போஸ்டிங் பாத்தீங்கன்னா இருக்கவே கூடாது. நான் சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரம் இதுல இருந்து வெளியில வந்துடணும்னு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் இருக்கிற ஸ்தானம் சரி தப்ப பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த சரி தப்ப சொல்லும் போது சில சமயம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, சில பேரை கடுமையா சொல்ல வேண்டியிருக்கும், சில பேரை தடவி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த லோக்கத்துல எப்படி போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரையும் நான் பாத்தீங்கன்னா பாதிக்கிறதே இல்லை, யாரையும் ஹர்ட் பண்றது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் பாத்தீங்கன்னா தலையில கூட்டிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு அப்படிங்க, டீச்சரா இருக்கிற ரோல் அப்படிதான், லெஃப்ட் போ ரைட்டு போன்னு சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அதையும் விட்டவன் நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு எந்த ரோலுமே இருக்காது. சிரவண காலம் மனன காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு எந்த ரோலுமே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், இந்த லோகத்தை எல்லாத்தையும் வெறுமையா பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பிராக்டிஸ் பண்றவனுக்கு பாத்தீங்கன்னா யஸ்மாத் ந உத்விஜதே லோகா, இந்த லோகம் அவனிடமிருந்து காயா வாச்சா மனசா, காயத்தினால் உடம்பாலையும் மனசினாலையும் வாக்குனாலையும் எந்த துக்கத்தையும் அடைவதில்லையோ. வலம் போனா என்ன இடம் போனா என்னன்னு பேசாம பார்த்துக்கிட்டு இருப்பான்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோகா நோத்விஜதே ஜெயஹ, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து பாதிப்பை அடைவதில்லையோ, துக்கத்தை அடைவதில்லையோ, வருத்தத்தை அடைவதில்லையோ. சிரவண மனனம் முடிஞ்சோட இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய மாத்திரம்னு சொன்னதுக்கு பிறகு அவன் நல்லா அதை சிந்தனை பண்றதுனால என்ன பண்ணுவான், எது நடந்தாலும் வெறும் காட்சிகளா பார்ப்பான். அதனால அவனை எந்த ஒரு விஷயங்களும் அவனை பாதிக்காது. அப்ப சிரவண மனனத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், இந்த உலகத்துக்கும் ஒன்னும் தீங்கு பண்ண மாட்டான், இந்த உலகத்திலிருந்து இவனும் வந்து பாத்தீங்கன்னா தீங்கை அடைய மாட்டான், துக்கத்தை அடைய மாட்டான். அப்படிப்பட்டவன். இது வந்து பாத்தீங்கன்னா 14வது குவாலிட்டி. அதுக்கப்புறம் ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகைஹி. ஹர்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், துள்ளி குதிக்கிறது. எதெல்லாம் கிடைக்குதோ, மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னா துள்ளி குதிக்கிறது, பிரியமான மனிதர்களை பார்த்தா துள்ளி குதிக்கிறது, அது இல்லாம இருக்கிறது ஹர்ஷ. அமர்ஷ அப்படின்னா பொறாமை, மற்றவங்களை பார்த்து பொறாமை அடைகிறது, பொறாமை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயம், எதை பார்த்தாலும் பயம் 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 பயம். என்ன நடந்துற போகுது? யாராவது ஒருத்தன் உயிரோடு இருந்திருக்கான இந்த உலகத்துல? என் தாத்தா போயிட்டார், கூட்டம் போயிட்டார், எல்லாம் போயிட்டாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மரணத்தை பார்த்து எதுக்கு பயப்படணும்? மரணம் பார்த்து பயப்படவே கூடாது, அபினிவேஷம் தான். ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தோட மரணத்தை இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, நிப்பாட்ட முடியாது. சாஸ்வதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா இல்லாம போகும், இந்த தேகம் செத்தே போகும் கண்டிப்பா. மனசுல இப்பவே மனசுல தெரிஞ்சுக்கணும், எனக்கு மரணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்தை வேணாலும் மரணம் வரும். யாருக்கு? இந்த தேகத்துக்கு, எனக்கு இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துல இருக்கிற அபிமானத்தை, அதுக்காக உபாசனை நான் எல்லாத்துக்கும் சொல்றது, தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விடணும் அப்படின்னா நீங்க உள்ளுக்குள்ள சூக்ஷ்ம தேகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஸ்தூல தேகம் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை விட்டுரும். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொப்பனம் பார்க்கணும், சொப்பனம் பார்க்கும் போது ஸ்தூல தேகம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அதோட எக்ஸிஸ்டன்ஸே நமக்கு தெரியறது இல்லை. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும்போது உங்க ஸ்தூல தேகத்துக்கு மாலை போட்டாலும் மரியாதை பண்ணாலும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை பக்கத்துல படுத்திருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு பெரிய புண்ணு நமக்கு வந்து அதுல பெயின் வந்தாலும் எதுவுமே சூக்ஷ்ம தேகத்துக்கு சம்பந்தமே இல்லாம போகுது. அப்ப நம்ம உபாசனையினால ஒருத்தன் சூக்ஷ்ம தேகத்துக்கு வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்தூல தேகத்துல நடக்கிறதோட டிஸ்கனெக்ட் ஆயிடும், பயம் இல்லாம போயிடும். நீங்க சொரூபத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எங்க பயம் வரப்போகுது? பயமே இருக்காது, தேகம் தானே நஷ்டம் அடைய போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோடி ஜென்மங்களா செத்து போயிருக்கமே. அப்ப இதுனா புதுசா இந்த தேகம் இன்னைக்கு போதா, புதுசா நடக்க போதா? இல்ல எல்லாத்துக்கும் வந்து நடக்காதது எனக்கு ஏதாவது நடந்துட போதா யாருக்காவது? இந்த உலகத்துல எதுவும் புதுசே இல்லை, எல்லாம் பிறந்தோம், எல்லாத்தோட சரீரமும் ஒரு நாள் செத்து போகும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலி வந்து பாத்தீங்கன்னா பரிகாரமே பண்ண முடியாத விஷயத்துக்கு எதுக்கு பயப்படணும்? மரணம் வரும், தயாராகணும், மனசுல ப்ரிப்பேர் ஆகிறது. என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது, எல்லாரும் செத்து போற மாதிரி நம்மளும் செத்து போகிறோம் அப்படின்ட்டு மரண பயத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மரணம் இல்லை, தேகத்துக்கு மரணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பயத்தை விட்டுறது. அதுக்கப்புறம் உத்வேகம், மனக்கலக்கம் இருக்குல்ல, ஆன்சைட்டி, நிறைய பேருக்கு ஆன்சைட்டி. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே உபாசனை இருந்திருந்தா அப்படின்னா அந்த உபாசனையினாலேயே ஓங்காரத்தை பண்ணுங்க ஜி. ஓங்காரத்தை பண்ண 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 பண்ணவே உங்களுக்கு அக்காரம் உக்காரம் அக்காரம் பண்ண பண்ணவே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா மனசு தெளிவாயிடும். ஆன்சைட்டின்றது ஒன்று வரவே வராது, மனக்கலக்கம் வரவே வராது, டிப்ரெஷன் வரவே வராது. அப்போ ஒரு உபாசனையினாலேயே அவனுக்கு வந்து அது சித்திச்சிருந்துச்சு அப்படின்னா நிர்குணத்துக்கு வரும்போது மனசையும் பொய்ன்னு பார்ப்பான், மனசே பொய். அப்ப மனசுல இருக்க கலக்கங்கள் எல்லாமே வந்து போகும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய மாட்டான் எதை கண்டும், அதே நேரத்துல பொறாமை அடைய மாட்டான், அதே மாதிரி பயத்தை அடைய மாட்டான், மனக்கலக்கத்தை உத்வேகத்தை அடைய மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகைஹி முக்தா, விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எகச்ச எவன் இருக்கின்றானோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் சொல்லியாச்சு. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 குவாலிட்டி இதுல வந்தாச்சு. இதுக்கப்புறம் 16வது ஸ்லோகம் சொல்ற, அனபேக்ஷ சுஜிர் தக்ஷா உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தஸ் சமே பிரியஹ. அனபேக்ஷக அப்படின்னா எதையுமே டிபெண்ட் பண்ணாதோம். நம்ம எல்லாம் எல்லாமே டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம், மனுஷங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்.
ஜெயந்தி அம்மாவை கூப்பிட்டு வாங்க இந்த பக்கம் போகும்போது ஸ்ரீரங்கம் முடிக்குமா போய் இருங்க அப்படின்னா, சாமி என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறான் சாமி, என் பையன் தான் என்னை பார்த்துக்கிறான், அவனை டிபெண்ட் பண்ணி நான் இருக்க வேண்டியிருக்கு. எல்லாமே டிபெண்டன்சி தானே. என்ன உங்களை வந்து உங்கள் பையன் பார்த்துக்கிறான்னா கடவுள் பார்த்துக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் மனசில் போய் என்கிட்ட வந்தாலும் ஜெயந்தி அம்மா சொல்லுவாங்க, சாமி நான் ஒரே கிருஷ்ண பக்தன், மூஞ்சிலே 4 குத்துன்னு மூலம் இருக்கணும். கிருஷ்ணனை நம்பி தானே நாங்களாம் வீட்டை விட்டு வந்தோம். கிருஷ்ணனை இது பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 24 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளில வந்தேன். அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, என்னோட வேலை பார்த்துக்கோ, அது பண்ணிக்கோ இது பண்ணிக்கோன்னு எதுவும் எல்லா சாதுக்களும் வாஸ்தவத்தில் சாதுக்கள் வைராக்கியத்தோட வீட்டை விட்டு வந்தோன்னா எனக்கு ஒரே ஒரு தான் 24 வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகேஷில் போய் குதிக்கும் போது என்ன இருந்துச்சு தெரியுங்களா? ஏக்குதோ தீன் தான் தெரியும் எனக்கு. அதை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. யாரும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருந்தா. யார் இருந்தான்? கிருஷ்ணன் தான் இருந்தான். இது வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ கெட்டு போச்சு அப்படின்னா கிருஷ்ணன் இப்படி கெடுத்துருவான். அவன் தானே கர்மப்பட தாத்தா, அவன் தானே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா, என்னை வந்து பரிரட்சிதா அவன் தான், என்னை காக்கிறவன் அவன் தான், எனக்கு கொடுக்குறவன் அவன் தான். எல்லாத்தையும் என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட தாத்தா, என்னோட பாட்டன் பூட்டன் எல்லாம், என்னோட குரு, என்னோட ஃப்ரெண்டு எல்லாம் வந்து அந்த பகவான் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல தீவிர பக்தி இருந்துச்சுன்னா பகவான் தான் பார்த்துக்கிறார் அப்படின்னு எதையுமே சாராம இருக்கிறது. எந்த டிபெண்டன்சியும் இல்லை. எது இருந்தாலும் பரவாயில்ல, பகவான் பார்த்துப்பார். இல்லைனாலும் பரவாயில்ல, பகவான் இருக்கார் கூட அப்படின்னு சகுன பக்தி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நிர்குணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமணர் மாதிரி பாதாள லிங்கத்துல வந்து உட்காரணும் அப்படின்னா, ஐயோ எறும்பு இருக்குமே, அது இருக்குமே, இது இருக்குமேலாம், எனக்கு இப்படி இருக்கணும். எங்க ஆச்சாரியர் சொல்றார், வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் இருக்கா சாமின்னு கேட்டு வந்தா அவன் எங்க உருப்பிடுவான் அப்படின்னு கேட்பார். இப்போ ரிஷிகேஷ்ல வரவங்க நிறைய சாதுக்கள்லாம் அப்படிதான் வராங்க. நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துலேயும் ஓப்பன் கங்கால தான் குளிச்சு வளர்ந்தோம், வேற எதுவுமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு நம்ம கண்டிஷனுக்குள்ளார வந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த கண்டிஷனோட வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராபேக். நான் பார்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கங்கால இருந்து 20 கிலோ தண்ணியை 10 லிட்டர் தண்ணியை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஹரித்வார்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து போயிட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் அவனுக்கு என்ன பலம் கிடைக்கும் தெரியுங்களா? ஏன்னா அடுத்த ஷெல்டர், அடுத்த ஃபுட்டு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. யாராவது வழியில போனா கொடுத்தாரான். 12 வயசு 10 வயசு பையன், 10 வயசு கூட இருக்குமான்னு தெரியல, ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். காவடி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். காவடி போய் தூக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கங்கா தண்ணியை கொண்டுட்டு இந்த பக்கம் 10 லிட்டர் ஒரு குச்சியில கட்டி அதுல வந்துக்கிட்டு நம்ம யாத்திரைகள் பண்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபரிமலை யாத்திரையில இருந்து ஆரம்பிச்சு முருகருக்கு பழனிமலை யாத்திரை பண்றதுல இருந்து எதெல்லாம் யாத்திரைகள் பண்றோமோ, கஷேத்ராடனம் பண்றோமோ, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே டிபெண்ட் பண்ணாம பகவானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டோம், நவீனவாதிகள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யாத்திரைகள்லாம் விட்டு போச்சு. அதனால நமக்கு ஒரு டிபெண்டன்சி வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் மோட்ல வந்துட்டோம் நம்ம. ஆனா ஒரு சாதகன் நிர்குண தியானத்துக்கு போறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரமே அதிகம், இந்த சரீரமே அதிகம்னு பகவான் சொல்றாரு ரமண மகரிஷி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே சாராம எது இருந்தாலும் ஓகே ஜி, எது இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணணும். எது இருந்தாலும் ஓகே, சட்னி இல்லை 2 சட்னி வேணும், இல்லை சட்னியே இல்லைனாலும் பரவாயில்ல, சர்க்கரையை வச்சு சாப்பிட்டுக்கலாம். எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று சாதம் தான் இருக்கு, ரசம் இருந்தால் போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேணும், கூட்டு இல்லை ஒன்றும் இல்லை, ஊறுகாய் இருந்தால் போதும். இல்லை அது கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மிளகா இருந்தால் போதும், அதை எடுத்து சாப்பிட்டுப்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு ஒரு பாய் இருந்தால் போதும். இல்லை பாயே இல்லைனாலும் வெறும் தரையில் படுத்து தூங்கிடுவேன் ஜி, தலை என்ன வேணும்னு அவசியம் இல்லை. பச்சை தண்ணி தான் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாட் வாட்டர் தேவையில்லை ஜி. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா, எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் எதையும் ஆசிரியம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நிர்குணத்துக்கு ரொம்ப ஈஸியாக மெடிடேட் பண்ணும்போது மனசு ஈஸியாக செட்டில் ஆகும். இல்லைன்னா நமக்கு வந்து இன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்து கொஞ்சம் விட்டாலும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்க ஆரம்பிச்சு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறார், எதனையும் சாராதவனா அனபேக்ஷக, முக்கியமான தகுதி. அதுக்கப்புறம் சுச்சிகி, உள்ளையும் சுத்தம் வெளியிலையும் சுத்தமா இருக்கிறது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல அபியாசத்துல இருக்கிறவனுக்கே 3 கால ஸ்நானம் சொல்றோம் நாங்கள். நான் மௌனமா இருக்கும் போதெல்லாம் 3 கால ஸ்நானம், 3 கால ஜபம் இதெல்லாம் பண்றது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளா இருக்க காமக்ரோதங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்ப உள் சுத்தி அப்புறம் வெளியில சுத்தி ரெண்டுத்திலையும் சுத்தமா இருக்கிறவன். தக்ஷக, எந்த காரியத்தையும் தள்ளி போடாதவன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, எந்த காரியம் நமக்கு முன்னாடி வந்து இருந்தாலும் டக்குன்னு எடுத்து பண்ற சாமர்த்தியம் இருக்கணும்.
தாமச குணம் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல என்ன பண்ணணும், எந்த காரியத்தையும் பண்ணாம உதாசீனா இருக்கணும். எந்த விஷயம் வந்தாலும் உதாசீனப்படுத்த நடக்கட்டும், எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்துலயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், எல்லாம் மித்தியா தானே, எல்லாம் மாயா தானே, எல்லாம் பொய் தானே அப்படின்னு எது நடந்தாலும் உதாசீன பாவத்தோட இருக்கிறவன். அதே மாதிரி கதவியதக மனக்கலக்கத்தை எல்லாம் பூரணமா விட்டவன். மனசு பாத்தீங்க அப்படின்னா நல்லா சதா அகம் அகம் அகம்ன்ற தாட்லயே வச்சுக்கிற அபியாசம், பிராணன்லயே நிக்கிற அபியாசத்தை பண்ணியிருப்பான், ஜபத்திலேயே ஓங்காரத்திலேயே நிக்கிற அபியாசம் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கிறவனுக்கு துக்கம் என்பது உள்ள வரவே வராது, மனக்கலக்கம் இருக்காது. கதவியதக துக்கத்திலிருந்து விடுபட்டவனா இருக்கிறது. அது அப்புறம் சர்வாரம்ப பரித்தியாகி, முக்கியமானது எந்த சங்கல்பங்களும் இல்லாமல் இருத்தல். நிர்குணத்துக்கு போகும்போது தியானத்துக்கு முன்னாடியே இப்பயே பாத்தீங்கன்னா சங்கல்பம் எல்லாம் இல்லாம போச்சு. மனனம் பண்ணவே சங்கல்பம் விட்டு போயிடும். இங்க போகணும், அங்க போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஒரு சங்கல்பமும் இல்லை. ஒரே ஒரு சங்கல்பம், என்னது? ஆத்மானுபூதி அடையணும், பிரம்மத்தை அடையணும். அதை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த சங்கல்பங்களும் இல்லாதவன். அதுக்கு பேரு சர்வாரம்ப பரித்தியாகி. ரொம்ப முக்கியமானது. எல்லா கர்மங்களுக்கும் ஆரம்பம் எது அப்படின்னா சங்கல்பம். அப்ப சங்கல்பமே பண்ணாம இருந்தீங்கன்னா காரியம் நடக்கவே நடக்காது. அப்ப சர்வாரம்ப பரித்தியாகி யோமத் பக்தக சமே பிரிய, இந்த விதமா இருக்கின்ற பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இது சொல்லியாச்சு. அப்புறம் 17வது ஸ்லோகம், யோன ஹ்ரிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபா சுப பரித்யாகி பக்திமான் யஹ சமே பிரியஹ, பக்திமான் யஸ் சமே பிரியஹ. யோன ஹ்ரிஷ்யதி, எவன் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்னது பிரியமான ஆட்கள் போனா, இங்க பாத்தீங்கன்னா பிரியமான வஸ்துக்களை அடைஞ்சா, வஸ்துக்களை சொல்றது, எந்த பிரியமான வஸ்துக்களை அடைஞ்சாலும் பாத்தீங்க அப்படின்னா துள்ளி குதிக்காம இருக்கிறது, புஷ்பம் சாகாம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நத்வேஷ்டி, எதற்கு பிடிக்காதது எந்த வஸ்து கிடைச்சாலும் நான் பாத்தீங்கன்னா துவேஷம் அடையாமல் இருக்கிறது. முன்னாடி சொன்னது பிரியமான ஆட்கள் வந்தால் மகிழாமை, பிரியமில்லாத ஆட்கள் வந்தால் துவேஷம் கொள்ளாமை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரியமான வஸ்துக்கள் அடைஞ்சால் சந்தோஷப்படாமையும், பிரியமில்லாத வஸ்துக்கள் எனக்கு கிடைக்கும் போது கோப்பப்படாம வெறுப்பு இல்லாம இருக்கிறதையும் சொல்றது ந ஜேஷ்டி. அதுக்கப்புறம் ந சோச்சதி, உட்கார்ந்து ஃபியூச்சரையே பார்த்து பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறது. ந சோச்சதி அப்படின்னா சோகம் கொள்வதில்லையோ. அப்ப என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி கொள்வதில்லையோ, வெறுப்பை அடைவதில்லையோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோகத்தை அடைவதில்லையோ. ஏன் சோகம்? சோகத்துக்கு அடையிறதுக்கு என்ன நிமித்தம் இருக்கு? ஒரு நிமித்தமும் இல்ல. எது நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஈஸ்வரனோட கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் பொய், எல்லாம் தெரியுது, சொப்பன மாதிரி அப்படின்னு உதாசீனப்படுத்தினவனுக்கு எப்படி சோகம் வரும்? ந சோச்சதி, சோகத்தை அடைவதில்லையோ. ந காங்க்ஷதி, எதையுமே ஆசைப்படுவதில்லையோ. ஏன் ஆசைப்படுறதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் விஷயம், எல்லாமே பாத்தீங்கன்னா மாயிகம், சொப்பன ஜாலம், மாயாஜாலம், கந்தர்வ நகர மாதிரி தெரியுது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இதை எதை அடைஞ்சாலும் எனக்கு நித்திய ஆனந்தம் கிடைக்காது, ஆத்மானந்தம் கிடைக்காது அப்படின்னு எதையுமே ஆசைப்படுவதில்லையோ. யாரோட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சாமி எனக்கு எதுவும் வேணாம், ஆனா என் குழந்தைங்களுக்கு ஏதாவது வேணும். அப்ப அதுவும் ஆசை தானே. எனக்கு எதுவும் வேணாம், என் பேர குழந்தைய மட்டும் பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா எதையா பண்ணிட்டாருன்னு நல்லா இருக்கும், சௌக்கியமா வச்சுக்கிட்டாருன்னு நல்லா இருக்கும், அதுவும் ஆசை தானே. அப்ப நீங்க பகவான் மேல பாத்தீங்கன்னா நீங்க அவநம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. இன்னும் உங்களுக்கு இது சத்திய புத்தி தானே இருக்கு. எது நடந்தாலும் பகவான் சரியாதான் பண்றார், ஒரு குறையும் இல்லை அப்படின்னு பக்தி பண்ணிக்கிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா அப்ப நிர்குணத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? எந்த ஒரு ஆசையும் இருக்காது. என்ன நடக்குமோ நடக்கட்டும், மரணமே வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்தாலும் சரி. அதானே நம்ம வருத்தப்படுறதுக்கு முக்கியமான இதே அதானே. ஆசைப்படுறோம், என்ன ஆசைப்படுறோம்? எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது கூட நமக்கு உண்மையா முடியுமா? அப்ப நான் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுது. இன்னொருத்தரோட சௌக்கியமோ சௌக்கியமின்மையோ, என்னோட தேகத்தோட சௌக்கியமோ சௌக்கியமின்மையோ எல்லாம் கர்மத்தோட டிபெண்டன்ஸ். அது பாத்தீங்க அப்படின்னா யாராலையும் மாற்ற முடியாது, யதார்த்தம் அதுதான். அப்ப யாரை குறிச்சும் எதை குறிச்சும் ஆசை கொள்வதில்லையோ. அதுக்கப்புறம் சுபா சுப பரித்தியாகி, நம்ம ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி நல்ல காரியம் கூப்பிட்டாங்க,
அந்த காரியம் கூப்பிட்டாங்க, இந்த காரியம் கூப்பிட்டாங்க. ராமச்சந்திரன்ஜி சிரிக்கிறாரு. நம்ம நல்லவன்ல நம்மெல்லாம் நல்லவன், நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டா போயிடும். அப்ப உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சகுன தியானத்துக்கே நீங்க என்ன பண்ணணும், நல்லது கெட்டதெல்லாம் தியாகம் பண்ணாதான் உட்கார்ந்து ஈஸ்வரனையே தியானம் பண்ண முடியும். கிராமிய தர்மத்தை வந்து தியாகம் பண்ணிடணும். கிரகஸ்த தர்மத்தை தியாகம் பண்ணிட்டு உபாசனையில உட்கார்ந்து இருக்கணும். அந்த உபாசனையில உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கும் போது நல்லது கெட்டதெல்லாம் தியாகம் பண்ணிடணும். என் பேர் நல்ல கெட்ட பேர், என் சரௌண்டிங்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா பரமஹம்சானந்தாவா அவர் ரொம்ப அகங்காரியாச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நல்லது கெட்டது போயே பல வருஷங்கள் ஆச்சு. எந்த ஆசிரமத்துக்கு போனதில்லை, எந்த ப்ரோக்ராம் போனதில்லை. கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஆனா கெட்ட பேர் கிடைக்கும். ஆனா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியமானவனா இருக்குமா? அதனாலதான் இங்க சொல்லுது சுபம் அசுபம். ஒரு நிதித்தியாசனத்துக்கு போற ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லதுக்கும் போகக்கூடாது, கெட்டதுக்கும் போகக்கூடாது. ஒரே ஒரு ஹரித்வார் கும்பமேளாக்கு பார்த்தேன் நான். அப்போ வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. போன புதுசுல போய் பார்த்தாதான் தெரிஞ்சது, ஐயோ இந்த கும்பமேளால வந்து பாத்தீங்கன்னா சாதகனுக்கான விஷயமே இல்லையே, இந்த கூட்டத்துக்குள்ளார போயிட்டு எதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கும்பமேளாவது மண்ணாங்கட்டியாவது ஒன்றும் இல்லை. எங்கேயாவது முமுட்சுக்கு வந்து கும்பமேளாக்கு போகணும்னு எங்கேயாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாடி கும்பமேளா வேற, இப்ப கும்பமேளாலாம் வெறும் ஆடம்பரம், வெறும் கூட்டம். அப்ப எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் கிரௌடு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் தான் உண்டாகும். சுபத்துக்கு போனீங்கனாலும் சம்பவம் என்னது சஞ்சலம், அசுபத்துக்கு போனீங்கனாலும் சஞ்சலம். எங்கேயாவது காது குத்து, கல்யாணம், கிரக பிரவேசம், கும்பாபிஷேகம், இது மாதிரி எங்க போனீங்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சித்த சஞ்சலம் தான் உண்டாகும். கெட்டது போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ போயிட்டாருன்னு மரணத்தை வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுவும் பொய், அதுவும் நம்மளை பாதிக்கும். அப்ப சுபம் அசுபம் ரெண்டுத்துல இருந்து என்ன பண்ணணும், ஒரு சன்னியாசி ஒரு நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ண, நல்லதும் கெட்டதும் எல்லாம் வெறும் பொய்யானது, சொப்பன மாதிரி அப்படின்னு எல்லாத்துல இருந்து வித்ரா பண்ணிக்கிறது. சுபாசுப பரித்தியாகி. அதுக்கப்புறம் பரித்தியாகினா என்ன தெரியுங்களா, பரிசமந்தாத்துன்னு அர்த்தம். முழுசா தியாகம் பண்றது, நல்லது கெட்டது எல்லாத்துல இருந்தும் முழுசா விலகி இருக்கிறது. அப்புறம் இப்படிப்பட்ட பக்திமான் எவன் இந்த மாதிரி பக்திமானா இருக்கானோ அவன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன். நம்ம லோக்க பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நினைக்கணும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரியமா பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து பகவான் கைவிட்டுருவேன். அப்ப பகவானுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா எல்லா நல்லது கெட்டத்துல இருந்து வித்ரா பண்ணிக்கிறது ஒரு முமுட்சு. கிரகஸ்தாசிரமத்துக்கு சொல்லல, கிரகஸ்தாசிரமம் சொசைட்டில இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருங்க. சிரவண காலத்துல அதெல்லாம் பண்ணுங்க, என்ன அவசியமோ அதுக்கு மட்டும் போங்க. மனன காலத்துல கூட கொஞ்சம் அவசியமானது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும், சிலதான் பண்ணுங்க. அதே நேரத்துல மனத்திலேயே நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுலயும் கலந்துக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்த ஆசிரமத்துல இருக்கமோ அது. வானப்பிரஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சன்னியாசியும் வானப்பிரஸ்தனையும் ஊர் உள்ளாரே வர வேணாம்னு சொல்லிட்டு, ஊருக்கு வெளியில போய் எதுக்கு, உனக்கு என்ன வேலை, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தன் ஆயிடுச்சு, தலை நரைச்சி போச்சு. இல்ல தலை நரைச்சி போச்சு அப்படின்னா உள்ள எதுக்கு வர, சொசைட்டிக்குள்ளாரே வராது, பேசாம சிவன்னு உள்ளரு அப்ப. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்துலயும் போய் பங்கெடுத்துக்கிறது. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படாம என்ன பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் சுபம் அசுபம் எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு வானப்பிரஸ்தனும் சன்னியாசியும் என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தன் உபாசனையில இருக்கணும், ஞான அபியாசத்துக்கு ட்ரை பண்ணணும், சிரவணம் பண்ணிட்டு இருக்கணும். நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சன்னியாசி என்ன பண்ணணும், சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு பேசாம எல்லாத்துல இருந்து ஒதுங்கி இருக்கும். அதான் சுப அசுப பரித்தியாகி. இப்படி இருந்தாதான் பக்திமான், பகவானுக்கு ரொம்ப பிரியமான பக்திமானா இருக்க முடியும். 18வது ஸ்லோகம் சொல்லுது, சமசத்ரௌச்ச மித்ரேச்ச தகாமானாபமானயோஹோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதா. ஒரு நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்பனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல இருக்கும்போது மித்திரர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி நமக்கு பிடிக்காத சத்துருக்களும் நமக்கு தீங்கு பண்றவங்களும் இருப்பாங்க. இப்ப மெதுவா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வானப்பிரஸ்தம் போகும்போது என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கீங்களேன். இருக்கிறதுலயே ரொம்ப அருமருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன்னை வந்து மேனேஜ் பண்றதுன்றது முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அதுக்காக தான் வானப்பிரஸ்தம் வச்சிருக்கு, ஒதுங்கிக்கோன்னு சொல்லி. நீ கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பான்.
அதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நடக்கட்டுச்சு ஆளை விட்டுருங்க அப்படின்னு ஓரமா உட்கார்ந்து நம்ம ஈஸ்வர சிந்தனையில மட்டும் பூஜையும் புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு பேசாம உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நல்லவன் கெட்டவன்றதே நமக்கு மித்திரர்களும் இருக்க மாட்டாங்க, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளும் இருக்க மாட்டாங்க, ஒதுங்கிறது. அதே மாதிரி நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பக்தியிலேயே அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒதுங்கி 50 வயசுக்கு மேல ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ நிதித்தியாசனத்துக்கு போகும்போது அவனுக்கு அந்த பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எல்லாத்தையும் எப்படி பார்ப்பானா, ஈஸ்வர சுரூபமா விராட் உபாசனையிலேயே பார்த்தவன், எல்லாத்தையும் விராட் பகவானா இருக்காருன்னு பார்த்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மித்திரனும் இல்லை, அதே நேரத்துல சத்ருவும் இல்லை. அப்படி வந்ததுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணுவான், இது எல்லாம் பொய்ன்னு பார்ப்பான். அப்ப மித்திர பாவமும் இல்லை, சத்ரு பாவமும் இல்லை, மனசு எல்லாத்திலையும் சமநிலையில இருக்கிறது. அப்படிப்பட்டவன் ததா மானாபமானயோகோ. அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு சதா உள்ளேயே அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே உள்முகமாவே இருக்கான்னு வச்சுங்க. ஒண்ணு ஈஸ்வரன்ட்டையே அகமுகமா இருந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில என்ன நடந்தாலும் தெரியாது, யாரு திட்டுனாலும் அதோட எஃபெக்ட் இருக்காது, யாரு கள்ள தூக்கி அடிச்சாலும் அதை பத்தி மனசு வந்து பாத்தீங்கன்னா அதுல போகவே போகாது, சத்தியத்துவம் கொடுக்கவே கொடுக்காது. மானம் நடந்தாலும் மரியாதை பண்ணினாலும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலும் அபமானப்படுத்தினாலும் எந்த காரியம் நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறதுனா ததா மானாபமானியோ சமஹா, ரெண்டுத்திலையுமே சமநிலையில இருக்கிறது. அதுக்கப்புறம் சீத உஷ்ண சுகதுக்கேசு 2:14 சொல்லியிருப்ப, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு. அப்போ ஞான யோகத்துக்கு உள்ளார வரும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும், சீத்த உஷ்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிறது. அதனாலதான் சொல்றது, கொஞ்சம் ஏஜ் இருக்கும் போதே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சுடுதண்ணியில குளிச்சு பழகாதீங்க. நான் சொல்றேன்ல, கிளேசியர்ல இருந்து நாங்கெல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணிலாம் வந்திருக்கோம். அப்ப கங்கால தான் ஸ்நானம் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள கம்ஃபர்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உடைக்கணும். நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களையும் இந்த தேகத்தையும் கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்கோம். கீசர் எடுத்து ஆன் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் உட்கார்றது, வெயில் காலத்துல ஏசி போட்டுக்கிறது, ஏர் கூலர் வச்சுக்கிறது, எல்லா வசதியும் பண்ணி நல்ல சாஃப்ட் பெட்டை போட்டுக்கிறது. அப்போ எல்லாத்தையும் பார்த்து 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 இந்த சுகத்தை கொடுத்து கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டு போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி ஆயிடுச்சு. இது எல்லாமே இந்த தேகம் இந்திரியம். இதை என்ன பண்ணணும், ஒரு சாதகன் ஆரம்பிக்கும் போதே இப்ப நம்ம பண்றோம். இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அத்தியாயம் பண்ண போறோம். அப்ப இதுக்கு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னா, சீத்த உஷ்ணம், குளிர் வெப்பம், இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். வருஷம் வருஷம் இப்படித்தானே வருது. ஒரு சின்ன சொல்லி பாருங்க. ஆமா, வெயில் காலம் வெயில் தான் அடிக்கும், மழை காலம் தான் அடிக்கும், குளிர் தான் அடிக்கும். அப்ப என்ன பண்றது, அதுக்கு எதிர்ப்புணர்ச்சி காட்டாம மர்மரிங் பண்ணாம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்ப சீத்த உஷ்ணம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துக்கம் சுகம். ஆமா, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சுகம் வரும், துக்கம் வரும். இந்த உலகத்துல சுகதுக்கம் இல்லாத யாராவது இருக்கான, ஒரே ஒருத்தன் சொரூபத்துல பிரதிஷ்டையான ஞானி மட்டும்தான். மீதி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகமும் துக்கமும் வந்து போகும். எனக்கு மட்டும் புதுசு இல்லை, இது என்னோட கர்மத்தினால வர்றது, இது எல்லாம் பொய். பகவான் கொடுக்கிற பக்தனா இருந்தா இதெல்லாம் பகவான் கொடுக்கிறார், பிரசாதமா எடுத்துக்கிறது. ஒரு சாஸ்திர ஞானம் நல்லா தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், இதெல்லாம் ஆபாசம், பொய், கனவு மாதிரி அப்படின்னு சுகதுக்கம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கிறது. அதுக்கப்புறம் சங்க வரிஜிதகை, இதுதான் முக்கியமானது. சங்க வரிஜித அப்படின்னா எல்லாத்துட்ட இருந்தும் டிட்டாச்மெண்டா இருக்கிறது. யாரும் எல்லாம் தனிங்க. வாஸ்தவத்துல யாரும் ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துலாம் வரல. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, சுவாமி என்னோட மாமியாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்சம் என்னோட சேர்ந்து மோட்சம் அடைவாங்களா சாமி, இந்த குடும்பமாவ சேர்ந்து அப்ப மோட்சத்தை பத்தியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டூர் ப்ரோக்ராமா போட்டிருக்கோம். ஒரு 16 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் சேர்ந்து ஒரு திருவண்ணாமலை போயிட்டு வருவோம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெம்போ டிராவலர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு பிக்னிக் போயிட்டு வர மாதிரி அப்படியே போறோம். மோட்சம்ன்றது அத்வைத சித்தி. இந்த தேகாதிகள் எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே ஒரு நான். அந்த நான் தான் எல்லா தேகத்திலையும் அறிபவனா இருக்கிறது, அதுதான் பகவான். அப்ப ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான் சத்தியம், அதுதான். மற்றதெல்லாம் வேஷம். ஒரே சச்சிதானந்தம். ஒரே ஸ்கிரீனுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அநேக காட்சிகள் வருது. அதே மாதிரி இந்த மொத்த உலகமும் என்னுடைய உறவுகள் எல்லாம், எந்த க்ளோசஸ்ட் உறவுகளா இருந்தாலும்
கணவன் மனைவியா, குழந்தை பேர குழந்தையா, பெட் அனிமல்ஸா, நண்பர்களா, யாரெல்லாம் இருக்காங்களோ வாஸ்தவத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தேகம் முதல் கொண்டு எல்லா தேகமும் பொய், உள்ள இருக்கிறது ஒரே தத்துவம், பார்க்கின்ற நான் மட்டும் சத்தியம், ஒரே நான் தான், அநேக நான்லாம் இல்லை அப்படின்னு நல்லா சிரவணம் மனனம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுனா, இங்க வெளியில இருக்கக்கூடிய நாமரூபங்களா இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர் மேலையும் என்ன ஆகும், பற்றுதல் இல்லாமல் போகும். வந்தாலும் சரி போனாலும் சரி. இந்த ஜீவராசிகள் பிறந்தாலும் சந்தோஷம் துக்கம் இல்லை, இந்த ஜீவராசிகள் வந்து நம்மளை விட்டு போனாலும் ஜீவராசிகள் மேல எந்த ஒரு சுகதுக்கம் எதுவுமே இல்லை. அப்ப அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது சங்க வரிஜிதக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 30வது குவாலிட்டி சொல்லியாச்சு. அப்புறம் 19வது சொல்றேன், துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹ. துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி, சாஸ்திரம் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற போது என்ன ஆகும், பாவம் சொல்லியிருக்கோம்ல, பிரசாதம் பிரசாதம் பிரசாதம். அப்போ உபாசனை பண்ணும் போது பகவான் இடத்துல நல்ல பக்தியும் அன்பும் வரும்போது பகவான் தான் என்னுடைய கர்ம பலனை கொடுக்கிறார், எனக்கு நல்லதும் அவர் தான் பண்றார், கெட்டதும் அவர் தான் பண்றாருன்னு உங்களுக்கு பக்தி பண்ணிக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா, சிரவணம் பண்ணும் போது குருநாதர் சொல்றார், நீ எதையெல்லாம் பகவான் கொடுக்கிறாருன்னு நினைக்கிறியோ அது எல்லாம் சொப்பனத்துக்கு சமம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் கொடுக்கறது இல்லை, கெட்டதும் கொடுக்கறது இல்லை, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு பாக்குறது எல்லாம் காட்சிகள் அப்படின்னு உங்களுக்கு ஞானம் வரும்போது, சிரவணம் மனனம் பண்ணும் போது என்ன ஆகும், மெதுவா 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 சமபுத்தி வர ஆரம்பிச்சு. யாரு நிந்தனை பண்ணினாலும் மெதுவா மெதுவா அதை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே வரணும். நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே மனன காலத்திலேயே என்ன பண்ணணும், இதை பண்ணணும். எல்லாத்துலயும் நிர்விகாரமா இருக்கிறது. நான் நாத பிரம்மத்தை இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பேசினாலும் இனி என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. நாங்க விரதம் எடுத்துருக்கோம், என்ன பண்ணக்கூடாது, எவன் என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தையும் சொல்லக்கூடாது, அதர்மத்தையும் ரோட்ல இறங்கினா இப்படி போ அப்படி போ அப்படின்னு எதையும் சொல்லக்கூடாது. யாரு திட்டினாலும் யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது. முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்க விதி வச்சிருக்கோம், என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம கர்மத்தை போனோம், திட்டா திட்டு, புகழ்ந்தா புகழ்ந்துக்கோ, எதை வேணா பண்ணிக்க, பேசாம வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணாம ஒரு சஞ்சாரியா சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நிர்விகாரமா இருக்கிறதுக்கு மனசை வந்து விகாரம் இல்லாம வச்சுக்கிறதுக்கான முயற்சி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நிந்தா ஸ்துதி இந்த ரெண்டுத்திலையும் துல்லியம் சமமா இருக்கிறவன். அதுக்கப்புறம் மௌனி வந்துருச்சா, மௌனமா இருக்கணும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லக்கூடாது, எது வேற நடக்கட்டும், மௌனமா இருக்க. அவசியமானதுக்கு மட்டும் பேசணும், மீதி நேரத்துல எல்லாம் மௌனியா இருக்கணும். இதை பிராக்டிஸ் இப்பவே பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் நிதித்தியாசனத்துக்கு போகும்போது மனசு மௌனத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும், மௌனி. அதுக்கப்புறம் சந்துஷ்டம் சொல்லுங்கம்மா. மான அப்பமானம் துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி. மானம் அப்பமானம்ன்றது மானசத்தோட விகாரம், மானச விகாரம். இது வந்து பாத்தீங்கன்னா மானம் அப்பமானம். மானம் அப்பமானம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு தாட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உள்ள என்னைக்காவது பண்ணது, என்னை அசிங்கப்படுத்திட்டான், என்னை வந்து பாத்தீங்கன்னா இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு என்னை வந்து பாத்தீங்கன்னா அவங்க துதிச்சாங்க அப்படின்னு. இதுல மானசம்னு எடுத்துங்க 18வது ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகத்துல பாஹ்யமா இருந்து வரதா வச்சு, வெளியில யாராவது நிந்தனை பிரத்யட்சமா நிந்தனை பண்ணுவாங்க. இப்ப நிறைய பேருக்கு வாக்குனால மனசுனால ரெண்டா எடுத்துக்கலாம். முந்தின 18வது ஸ்லோகத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தனியா இருக்குமே பாருங்க. இந்த பழைய காலத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு மனசு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. எனக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டான், அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டான், என்னை வந்து நல்லா ஸ்துதி பண்ணான், எனக்கு ஃபேவரா நடந்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்துல. 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா யாராவது எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை பண்ணுவாங்க, ஸ்துதி பண்ணுவாங்க. ரெண்டுத்துல ஈக்குவலா இருக்கு. ஒண்ணு கடந்த காலம், ஒண்ணு நிகழ்காலம் எடுத்துங்க. ஒண்ணு மனசு, ஒண்ணு பிரத்யட்சமா வெளியில. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மௌனியா இருக்கிறது. அதுக்கப்புறம் சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து, முக்கியமானது அதான். சதா வந்து பாத்தீங்கன்னா உள்முகமாவே இருக்கிறது, உள்ள இருந்து ஒரு ரசத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறது. சுகம், ஆத்மா வந்து சுகஸ்வரூபம், தூக்கத்துல இருக்கிற மாதிரி. வெளியில இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு வந்து பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் ஏன கேனச்சித்து, எனக்கு என்ன சம்பவிச்சாலும், இந்த தேகாதிகள் இந்த உலகத்துல என்ன சம்பவிச்சாலும் சந்தோஷமா இருக்கிறது, இதையெல்லாம் பொய் அப்படின்ற எண்ணத்துல
சந்தோஷமா இருக்கிறது, ஞானத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே வர்றது. திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், எல்லாம் பொய், அனாத்மா எல்லாம் மாயிக்கம் அப்படின்ட்டு எது நடந்தாலும் தன்னுடைய சொரூபத்திலேயே சுகமா இருக்கிறது. சந்துஷ்டா ஏன கேனச்சித். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிகேதகா. சில சமயம் ஆவருத்தின்னு எடுத்துங்க. ஜெயாமா என்ன பண்றீங்க அப்படின்னா, சந்தோஷம் திரும்ப வந்திருக்கு, மான அபமானம் திரும்ப வந்திருக்கு, ஹர்ஷமர்ஷா பயா குரோதக அது திரும்ப வந்திருக்கு. ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரே அர்த்தமா எடுத்தீங்கன்னா ஆவருத்தின்னு எடுத்துங்க. ஆவருத்தின்னு எடுத்துங்க. ஸ்தூல சூக்ஷ்மம் காரணம்னு எடுத்துங்க, ஸ்தூலத்துல சூக்ஷ்மத்துலன்னு எடுத்துங்க, வெளியில உள்ள, மனசுல நினைக்கிறது அதே மாதிரி வெளியில நினைக்கிறது அப்படி எடுத்துங்க. எப்படி வேணா அன்வயம் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு டீக்காக்காரங்களும் இது மாதிரிதான் பண்றாங்க, தப்பு இல்லை. அப்ப ஆச்சாரிய சொல்ற அனிகேதகா, நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, நிகேதம் இல்லாம இருக்கிறது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, எந்த வீடா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது. அப்போ வீடு இல்லாதவனா இருக்கும் போது என்னன்னா, பக்தா ஹுவா பானி சுத்து ஹோத்தா ஹை, ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இருக்கும், எதுலயும் அட்டாச்மெண்ட் வராது, ஏன் வீடு அப்படின்னு. அப்ப வீடு இல்லாதவன் அனிகேதக அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஸ்திரமதி, ஆனா வீடு இல்லாதவன், ஆனா புத்தி எப்படி இருக்கு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த பிரம்ம மட்டும்தான் சத்தியம், நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பொய்யா இருக்கு, இந்த ஜெகத்தே பொய், இந்த தேகம் பொய் அப்படின்னு ஸ்திர புத்தி உடையவன் எவனோ அப்படிப்பட்ட பக்திமான் மே பிரியோ நரக, அந்த விதமான பக்தியை உடைய நரன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு 35 குவாலிட்டி ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிருக்கார். இது எல்லாத்துக்கும் பேர் என்ன வச்சிருக்கோம், தர்ம கூட்டம், தர்ம சமுதாயம்னு பேர். தர்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகின்றது. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகத்துல அதுதான் சொல்றார். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தேதீவ மே பிரியாஹ. ஏது எவர்கள் தர்மியாமிருதம் இதம், இந்த தர்மத்தினால் வியாபிக்கப்பட்டதா, இதான் பரம தர்மம். நம்ம இந்த கிராமிய தர்மம்னு வந்து சொசைட்டிக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்கள்லாம் தர்மம் இல்லை. அந்த தர்மங்கள் எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸை கொடுத்துருக்கோம், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதை வச்சுக்கிட்டு தான் இந்த வேதாந்தத்துக்கு வந்திருக்கோம். பகவான் நமக்கு சிரவணம் பண்றதுக்கு மனனம் பண்றதுக்கு பாக்கியம் கொடுத்துருக்கார். ஆனா வாஸ்தவத்துல எது தர்மம் அப்படின்னா, மோட்ச தர்மம் எது அப்படின்னா, இப்ப சொல்லப்பட்ட இந்த 35 குவாலிட்டிஸ் இருக்கே, இந்த 35 குவாலிட்டிஸும் தான் வாஸ்தவத்துல என்னது தர்மம். ஏன் அப்படின்னா அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது, தர்மத்தினால் வியாபிக்கப்பட்டது, அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த தர்மியாம் அமிர்தமிதம். அப்படிப்பட்ட அந்த அந்த தர்மங்களை யதோக்தம் பரியுபாசத்தை, இந்த 13ல இருந்து 20 வரைக்கும் சொல்லப்பட்ட தர்மங்களை யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்ட முறைப்படி பரியுபாசத்தை முழுமையா அனுஷ்டானம் பண்றானோ, மெதுவா 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 லைஃப்ல மெதுவா கொண்டுட்டு வரணும். சிரவண காலத்திலேயே அதாவது சொன்னா மார்க் போட்டு வச்சுக்கணும். மார்க் போட்டு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இதுல எவ்வளவு பாஸ் பண்ணியிருக்கேன், இதுல எவ்வளவு பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளவு தகுதி வந்திருக்கு அப்படின்னு கான்சியஸா வந்து பாத்தீங்கன்னா. ஆனா அதை காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் என்ன தெரியுங்களா, எங்க ஆச்சரியாருக்கு சொல்லுவாங்க, இந்த வேல்யூஸ் இம்ப்ரூவ் பண்றதெல்லாம் புண்ணாக்கு, அதெல்லாம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வேல்யூஸும் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்வ ரஜஸ் தமசோட தான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உபாசனை பண்ண 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 அந்த உபாசனை என்ன பண்ணும், உங்களுக்கு சத்துவ குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அதான் பக்தி. அப்ப பக்தி பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்தி உங்களுக்கு எல்லா குவாலிட்டிஸையும் கொண்டு வந்துடும். வெளியில இருக்கிற பக்தி இல்ல, உபாசனை பண்றது, கண்ணை மூடி ஈஸ்வரனை தியானம் பண்றது, விஸ்வரூப தியானம் பண்றது. அப்ப அந்த விஸ்வரூப தியானம் பண்ண 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 விஸ்வரூப தரிசனம், வெளியில அந்த விஸ்வரூபத்தை படிச்சுட்டு எல்லாம் பகவான் அப்படின்னு பாவிக்க பாவிக்க பாவிக்க, கண்ணை மூடினா ஈஸ்வரனை தியானம் பண்ணணும், வெளியில எல்லாம் ஈஸ்வர சுரூபம்னு பார்க்கணும். இப்படி பண்ண பண்ண எல்லா குவாலிட்டிஸும் உங்க பின்னாடியே வந்துடும். பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா குவாலிட்டியும் கொடுக்கும். தனித்தனியா ஒவ்வொரு குவாலிட்டியா இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ சத்துவகுணம் அதிகமாக 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 இந்த தெய்வீக சம்பத்துக்கள்னு சொல்லக்கூடிய எல்லா தர்மங்களும் உங்க பின்னாடி வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்ததானா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்றவன்
ஸ்ரத்தையோடு இருக்கிறவன். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமா இருக்கார், பிரம்மமா இருக்கார், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதுல பரிபூர்ணமா நிஷ்டையோடு ஸ்ரத்தையோடு இருக்கிறவன் மத்பரமா. அந்த பிரம்மத்தையே அடையணும், வேற எதையும் நான் அடைய வேண்டாம், இருக்கிறது பிரம்மந்தான் சத்தியம், அதை தான் அடையணும் அப்படின்னு என்னையே அடைவதை லட்சியமாக கொண்டவன் மத்பரமா. எந்த பக்தர்கள் இந்த விதமா பக்தாகா, எந்த பக்தர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மே அதீவ பிரியாக, அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல வர்றது. அதாவது ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, எங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு, ஞானி து ஆத்மைவ மே மதம், எனக்கு அத்தியர்த்தம் பிரியா, ஞானி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன் அப்படின்னு 7வது சாப்டர்ல சொல்ற. சிரவணம் மனனம் பண்ணி 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 இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே அனன்ய பக்தி பண்ணுவான். மெதுவா கண்ண மூடி உட்கார்ந்து நிதித்தியாசனத்துல உட்காருவான். எதுக்கு நிதித்தியாசனத்துல உட்கார்றான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் பகவான் தான் நானா இருக்கேன்னு தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதித்தியாசனத்துல அனுபூதி அடையிறதுக்கு, நிஷ்டை அடையிறதுக்கு அவன் பிரவர்த்திச்சிருக்கான். அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிகமா இருக்கும். அப்ப அங்க 7வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த 13ல இருந்து 20 வரைக்கும் சொல்லப்பட்டதா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலத்துல மெதுவா 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகும். மனன காலத்துல மெதுவா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பாஸ் ஆகிட்டே போவீங்க. அப்புறம் ஏகாந்தத்துல இருந்துகிட்டு 100% இதெல்லாம் சுவாபாவிகமா வர 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 உங்களுக்கு நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கை கூடும். வெறும் அகமகமகம்ன்ற ஸ்புரண மாத்திரமா நிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்து வெளியில எக்ஸ்ட்ரோவெட்டா இருக்கிறது எல்லாமே இன்ட்ரோவெட் ஆனதுக்கு பிறகு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வெளியில இருக்க குவாலிட்டிஸ், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிகமா ஆயிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா நிதித்தியாசனம் சொல்ற அக்ஷர உபாசனை சம்பவிக்கும். அப்ப அக்ஷர உபாசனைக்கு போறவன் இதை எல்லாத்தையும் கை கொண்டாதான் சித்தனாக முடியும். பாடம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும் சாமி, நிறைய இல்லைன்னா கூட பரவாயில்ல சாமி. நிறைய பேர் பாடம் கேட்டுறாங்க. மனனம் பண்றதுதான் நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்குது. மனனம் பண்ண வரும்போதே உதாசீன பாவம் நேத்தி 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 வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போறீங்க அப்படின்னா பக்கா எல்லா குவாலிட்டிஸும் வந்துடும். அதனால இதை வந்து கை கொண்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தத்தன்மையானது நமக்கு சாகாதவனா ஆகும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் மெதுவா உபாசனைக்கு வந்துருங்க. உபாசனை சகுன பக்தி. அப்ப நம்ம சகுன பக்தி பண்ணும் போதே கர்மபல தியாகம் சொல்லியிருக்கோம், கர்ம தியாகம் சொல்லியிருக்கோம், அபியாசம் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதுல இருந்தே நம்ம கொண்டு வர ஆரம்பிக்கணும். எல்லா பலன்களும் ஈஸ்வரன் கொடுக்கிறார், எல்லாம் பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு எல்லா கர்ம பலன்களையும் பகவானுக்கு தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கூட நான் பண்ணவில்லை, பகவான் பண்ண சொல்றார், நான் பண்ற உள்ள இருந்து அந்தர்யாமியா பகவான் தான் என்னை இயக்கிறார் அப்படின்னு பகவான் மேலேயே எல்லா கருத்திருத்துவத்தையும் போட்டுட்டு நான் வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு முன்னாடி சொல்றேன். ஏகாதச அத்தியாயத்துல சொல்லும் போதே சொல்றேன், நிமித்த மாத்திர சவ்ய சாட்சின்னு அப்படின்றார். ஏன் அர்ஜுனா, நீ வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும் இரு அப்படின்னு. அப்ப நம்ம இப்பவே பிராக்டிஸ் பண்ணணும், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், பகவான் தான் உள்ள இருந்து இயக்குறார். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா என்ன பண்ணணும், டெய்லி காலையிலேயே சாயந்தரத்துக்கும் சமயம் இருக்கும்போது என்ன பண்ணணும், உட்கார்ந்து 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 பகவான ஓங்காரத்தினால நல்லா ஜபிக்க 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 டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நித்தியமா பண்ண 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 இந்த 3 விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே டெய்லி காலையில, இப்ப இனிமே 13வது சாப்டர் வந்து ஞானம் வரப்போகுது, இந்த காலையில ஒரு கிளாஸ் வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே இந்த 3 காரியத்தையும் பண்ண 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 சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் என்ன ஆயிடும், மெதுவா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்துடும். நான் வெறும் பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா பலம் பத்தாது. அப்போ என்ன பண்ணுவோம், கர்மபல தியாகம், அதுக்கப்புறம் கருத்திருத்துவத்தோட தியாகம், அதுக்கப்புறம் அபியாச யோகம், இந்த 3த்தையும் பண்ணிக்கிட்டே இந்த குவாலிட்டிஸை மெதுவா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். வர 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 எல்லாம் சித்தி ஆயிடும். நிர்குண தியானம் ஈஸியா சம்பவிக்கும். ஆத்மானுபூதி அடைஞ்சு நம்ம முக்தி அடைய முடியும். இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தோட விஷயம் கம்ப்ளீட் ஆகுது.
இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதி பக்தி யோகோ நாம द्वादशोऽध्यायः। ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து। ஓம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः। ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி। ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து। ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम जी இதோட 12வது அத்தியாயம் பக்தி யோகம் முடிஞ்சது। நம்ம 13வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாளையில இருந்து 3 நாள் லீவ் இருக்கு। இந்த 3 நாள்லயும் நான் என்ன பண்றேன், உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல கிருஷ்ணர் பக்தி பண்றதை பத்தி சொல்றேன்। அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் டெய்லி கிளாஸ் வந்து நாளையிலேருந்து 2 கிளாஸ் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுவேன்। நீங்கள் அப்லோட் பண்ணுற யூடியூப்லேருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தித்தியா அன்னைக்கு என்ன பண்ணுவோம், 2வது ஷட்கம் 7லேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற பாகத்துக்கு பேர் தித்திய ஷட்கம் அப்படின்னு பேர்। நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1லேருந்து 6 வரைக்கும் தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம்। அதே மாதிரி இந்த 7லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற அத்தியாயங்களை தித்திய ஷட்க தாத்பரிய நிர்ணயம், இந்த 2வது 6 அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கன்க்ளூஷன் வந்துடும்। அதுக்கப்புறம் 13வது சாப்டர் நம்ம போக ஆரம்பிச்சிடும்। நாளையிலேருந்து 2 கிளாஸ் அப்லோட் பண்ணுவோம் ஈவினிங்கில், அதை பார்த்துக்கணும் சரியா? ஓ நாராயண நாராயண।